ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් සැබෑවක් නුඹට කියමි. යමෙක් වතුරෙන්ද ආත්මයෙන්ද උපන් වුණොත් ඔහු දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බැරියයි උන්වහන්සේ කීසේක. இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனுஷர்களும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நாள் வருகிறது. මේ පොළවේ හම්බ වුණා වූ සියලුම මිනිසයන් දවසක් මේ පොළව අත්හැරලා යන්න ඕනේ. போகிற இடம் எங்களுக்கு பரலோக ராஜ்யமா இருக்க வேணும். අපි යන්නා වූ ස්ථානයක ස්වර්ග රාජ්‍ය වෙන්න ඕනේ. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு கட்டளை ඒ கொடுத்திருக்கிறார். ස්වර්ග රාජ්‍ය තුලට ඇතුල් වෙන්න ඕනේ නම් දෙවියන් වහන්සේ අපිට අනක් ලබා දී තිබෙනවා. அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் திரும்ப பிறக்க வேண்டும் என்பது. ඒක තමයි ආත්මයෙන්ද ජලයෙන්ද නැවත ඉපදෙන්න ඕනේ කියන පනත. ஒரு மனுஷன் தாயின் கற்பத்திலே பிறந்த முதல் தன்னுடைய அறிவு வரும் வரைக்கும் தன்னுடைய அறியாமையினாலே வாழ்ந்து வருகிறார்கள். මිනිසෙක් ඒ මවගේ කුසේ වැඩෙන්න ප්‍රථම සිට ඉපදුනාන් පස්සෙත් නොදන්වත්කමේ ජීවත් වෙනවා. ஆகவே இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய எல்லா பாவங்களுக்கு மரித்து மீண்டும் ஆவிக்குள்ளாக இயேசுவானுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ඒ කරුණකොටගෙන යේසුස් වහන්සේ තුල අපේ පාපේෂ්ඨ ජීවිතේ අපි පාපයට මැරිලා ඒ යේසුස් වහන්සේගේ ආත්මය තුල අපි නැවත නැගිටින ආත්මේ අපි ආත්මෙන් නැගිට ඉපදීම තමයි මේ බෞද්ධිස්මය. பேதுரு பேசும் பொழுது ஜனங்களை பார்த்து சொன்னார், පේදුරු කතා කරද්දී සෙනග දෙස බලලා කිව්වා இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், යේසුස් වහන්සේව නුඹලා මරලා දැම්මා. அவரை பிதாவானவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். උන්වහන්සේව පියාණන් වහන්සේ දවස් තුනේදී නැවත නැගිට්ටෙව්වා. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். අද සැබෑව අපි දැනගෙන සිටිනවා. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை ස්වාමී ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். යේසුස් වහන්සේ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ කියලා අපි පිළි අරගෙන සිටිනවා. அன்றைக்கு பவுல் பிரசங்கம் பண்ணினதை கேட்டதான 3000 ஜனங்கள் ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். පවුල්ගේ දේශනාව අසපු සෙනග එක වතාවෙම 3000ක් පමණ ගැරවීම තුලට ඇවිල්ලා එදාම උන් බෞද්ධිස්මය ලබා ගත්තා. ஆகவே ஞானஸ்தானம் என்பது புதிதாக ஒரு பிறக்கிறதான வாழ்க்கைக்கு அனுபவமா இருக்கிறது. ඒ කියන්නේ මේ බෞද්ධිස්මය කියන්නේ අපි නැවත ඉපදෙන්නා වූ ඒ අත්දැකීමට සලකුණක් ලෙස තිබෙනවා. அதை இயேசுவானவர் எங்களுக்கு அடையாளமாக வைத்து போயிருக்கிறார். ඒක යේසුස් වහන්සේ අපිට සලකුණක් ලෙස තබා ගියා. பாவத்துக்கு மரித்து ඒ පාපයට මිය இந்த ගියා. நீரிலே மூழ்கும் பொழுது அடக்கம் பண்ணுகிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. මේ වතුරේ ගිලීටි ඒක ඇවිල්ලා අපි භූමි දාන කරනවට සමානත්වයක් பாவ තිබෙනවා. மனுஷன் மரித்து இந்த தண்ணீரிலே அடக்கம் பண்ணி ඒ පාපිෂ්ඨ මිනිසයා මිය ගිහිල්ලා මේ වතුරේ අපි භූමි දාන කරවලා புதிய பிறவியானது ஆவிக்குரிய பிறப்பா இருக்கிறது. ඒ අලුත් උපදීම නම් ඒ ආත්මික උපදීමක් ලෙස තිබෙනවා. ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் மாமிசத்தின் ரத்தங்கள் எங்கள் மேலே பெற்றோருடைய ரத்தங்கள் இருந்தது. අපි බෞද්ධිස්ම ගන්නකම් මාංශාකාරයෙන් අපේ දෙමව්පියගේ ලේ තමයි අපේ ඇඟේ තිබුණේ. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே இருக்கிறது. නමුත් බෞද්ධිස්ම ලබා ගත්තයින් පස්සේ යේසුස් වහන්සේගේ රුධිරේ අප තුල තිබෙනවා. அந்த ரத்தம் எங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உண்டாக்குவதற்கு ஏதுவாக எங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று உறுதிப்படுத்துகிறது. ඒ ලේ කරනකොටගෙන අපිව දෙවියන් වහන්සේගේ පුත්‍රය බව ස්ථිර කරන පිණිස උන්වහන්සේගේ පුත්‍රය ලෙස අපිව වෙනස් කරනවා. ஆகவே யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள கடவுள் என்றும் என்னுடைய இரட்சகர் என்றும் எனக்கு எல்லாமே அவர்தான் என்றும் அவரை தவிர வேறு தெய்வங்கள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் எங்கள் மேலே அருளப்படுகிறார். எங்களை அவருடைய பிள்ளைகளாக முத்திரை போடும்படி. එහෙනම් යේසුස් වහන්සේව උන්වහන්සේ පමණ එකම දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මාගේ ගැලවුම් කරන්න වහන්සේ උන්වහන්සේ ඇරෙන්න මට මෙන්න කිසිම දෙවිගෙරුක් නැහැ කියලා අපි විශ්වාස කොට අපි පසුතැවිලි වෙලා අපි මේ බෞද්ධිස්ම ලබා ගද්දී ඒ සුදාත්ම ආලේපය අපිට ලැබෙනවා. எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள். අපි කොච්චරද දේශනාවල් අසලා සිටිනවා. இயேசு தான் மெய்யான கடவுள் என்று விசுவாசித்து மனம் திரும்புகிறவர்கள் மாத்திரம் இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுங்க. යේසුස් වහන්සේ පමණයි සැබෑ දෙවියන් වහන්සේ කියලා විශ්වාස කරලා පසුතැවිලි වෙන තැනත්තා පමණක් අද බෞද්ධිස්මට බාර කරන්න. இந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவிகள் இனிமேல் உங்களை ஆளுகை செய்யாது. මේ බෞද්ධිස්මෙන් පසුව ඒ වහල්කමෙන් ආත්ම ඔයගලන්ව පාලනය කරන්නේ නැහැ. நீங்கள் யாருக்கும் அடிமை இல்ல. ඔයගලන් කාටවත් වහල්ලෙක් නෙමෙයි. நீங்கள் எந்த மனுஷனுக்கும் அடிமை இல்ல. ඔයගලන් කිසිම මිනිසෙක්ට වහල්ලෙක් නෙමෙයි. உலகத்திலே மனுஷர்கள் சொல்லப்படுகிற எந்த தெய்வத்துக்கும் அடிமை இல்ல. මේ ලෝකේ තියෙනා වූ කිසිම මිනිසෙක්ට කිසිම දෙවිවරුන්ට ඔයගලන් වහල්ලෙක් නෙමෙයි. நீங்கள் எந்த ஸ்தானத்துக்கும் அடிமையானவர்கள் அல்ல. ඔයගලන් කුමන ස්ථානයකටත් වහල්ලෙක් නෙමෙයි. நீங்கள் சுதந்திரமாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிற நாள் இதுவா இருக்கிறது. ඔයගලන් නිදාස්ව ජීවත් වෙන දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියන ඒ නාමයත් එක්ක ජීවත් වෙන්න ඔයගලන්ට ලැබෙනා වූ දවස අද දවසක්. அந்த ஆண்டவருடைய இயேசுவானுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது.